ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குடும்ப அரசியல் செய்கிறது திமுக. திமுகவில் இன்று 4 அதிகார மையங்கள். முதல்வர் ஸ்டாலின், அவர் மனைவி துர்கா, மகன் உதயநிதி, மருமகன் சபரீசன் என்று எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து விமர்சித்து வரும் நிலையில், அவருக்கு மறைமுகமாக எதிர்வினையாற்றுவது போல நேரடியாக அரசியல் களத்தில் கால் பதித்துள்ளார் முதல்வருடைய மருமகனான சபரீசன். இதுகுறித்த பெருஞ்செய்தியை பார்ப்போம். இதுவரை திமுகவின் பின்னரங்கில் பணியாற்றுபவர், கட்சியின் முக்கிய முடிவுகள் வியூகங்கள் வகுப்பில் பங்காற்றுபவர் என்றெல்லாம் பின் அரசியல் பேச்சுகளில் அடிபட்ட சபரீசன் பெயர் இப்போது நேரடி களத்துக்கு வந்துவிட்டது. தன்னுடைய அணுக்க நண்பரும் திமுகவின் வில்லிவாக்கம் வேட்பாளருமான கார்த்திக்கை ஆதரித்து நடைபெற்ற கூட்டத்தில் மனைவி செந்தாமரை, அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா சூழ பங்கேற்றார் சபரீசன். வழிகாட்டுதலோட கார்த்திக் வந்து நல்ல செய்வார். கூட்டத்தில் பங்கேற்றதோடு செய்தியாளர்கள் கேட்ட அரசியல் கேள்விகளுக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் பட்டவர்த்த மொழியில் பதில்களையும் அளித்தார் சபரீசன். எங்களுக்கு ஸ்கீம்ஸ் இருக்குங்க, எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேங்க்யூ. சிறப்பாக இருக்கு, 100% வரும். பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி திமுக மீது குடும்ப அரசியல் விமர்சனத்தை வலுவாக முன்னெடுத்து வரும் நிலையில், தேர்தல் காலகட்டத்தில் இப்படி தலைநகரத்திலேயே கட்சி சார்ந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் சூழ சபரீசன் பங்கேற்றதை அதிமுகவுக்கான மறைமுக எதிர்வினையாகவும், கூடவே சபரீசனின் நேரடி அரசியல் அறிமுகமாகவும் தான் பார்க்க தோன்றுகிறது. அந்த வகையில் இன்றைய முதல் குடும்பத்தில் ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி வரிசையில் 4வது வாரிசாகிறார் சபரீசன். தமிழக அரசியலில் பிரதான இடம் நோக்கி ஸ்டாலின் நகர ஆரம்பித்த காலத்திலிருந்தே அவருக்கு பல வகைகளிலும் பக்கபலமாக இருந்து வருபவர் சபரீசன். கருணாநிதிக்கு மாறன் போன்று ஸ்டாலினுக்கு சபரீசன் என்று திமுகவின் மூத்த நிர்வாகிகள் பலரும் இதை நியாயப்படுத்தவே செய்தார்கள். விளைவாக 2019, 2021, 2024 தேர்தல்களில் வியூக வகுப்பு தொடங்கி தொகுதி பங்கீடு வரை சபரீசனுடைய கரங்கள் நீண்டன. அரசியல் வட்டாரத்தில் சபரீசனுடைய செயல்பாடுகள் பேச்சை உருவாக்கிய நிலையில் எதிர்க்கட்சிகள் மெல்ல விமர்சிக்கவும் ஆரம்பித்தன. இந்த சூழலில் சபரீசனை நேரடி அரசியலுக்கு கொண்டு வந்து மாநிலங்களவை வழியே நாடாளுமன்றத்துக்கு அனுப்பலாம், தமிழகத்துக்கு உதயநிதி, டெல்லிக்கு சபரீசன் என்று எதிர்கால திட்டமிடல்களும் கூட அறிவாலய வட்டங்களில் பேசப்பட்டன. இத்தகு சூழலில்தான் சபரீசன் நேரடியாக அரசியல் களத்தில் கால் பதிக்கும் வகையில் கட்சிசார் நிகழ்ச்சியில் பங்கேற்றதும், முதல் முறையாக பேட்டி அளித்ததும் முக்கியத்துவம் பெறுகின்றன. எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேங்க்யூ. சிறப்பாக இருக்கு. மருமகன் சபரீசன் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுடைய எதிர்கால திட்டம் என்னவென்பதை அடுத்தடுத்த நகர்வுகள் வெளிப்படுத்தும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.